الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை நமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் ஒவ்வொருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மாதம் இருக்கிறது. அது விடுதலையின் மாதம், உள்ளத்திற்கு மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய மாதம், நல்லடியார்களின் சந்தோஷத்துக்குரிய ஒரு மாதம். அதுதான் ரமதான் மாதம். இந்த ரமதான் மாதம் விடுதலையின் மாதம். ரமதான் மாதம் விடுதலையின் மாதம். பல்வேறு விதமான விடயங்களை விட்டும் விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த புனித மாதம். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த மாதம் பாவச்சுமைகளிலே இருந்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே யாருக்கு தௌபாவினுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவரை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாரும் கிடையாது. ஏனென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பதுவாக்களை செய்தார்கள். எங்களுக்கு தெரியும். அதிலே ஒன்றுதான் என்ன? ரமதான் மாதத்தை அடைந்தும் யார் தனது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்பதாக பதுவா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். மலக்குமார்களிலே சிறந்த மலக்கு பதுவா செய்ய மனிதர்களிலே நபிமார்களிலே சிறந்தவர் ஆமீன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. எனவே மிக பாரதூரமான ஒரு விடயம். இந்த ரமதானுடைய மாதம் வந்தும் எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அடுத்ததாக இரண்டாவது விடுதலை என்ன? இந்த ரமதான் மாதம் தரக்கூடிய இரண்டாவது விடுதலை, அடியார்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த கூடிய பண்பை அது உருவாக்குகின்றது. அடியாரிடத்திலே கேட்கக்கூடிய பழக்கத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருகிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. அடியார் நபியே, உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். துஆ செய்யக்கூடியவர் என்னை அழைத்தால் நான் அவருக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதற்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எங்கு சொல்கின்றார் என்று சொன்னால், ரமதான் மாதத்தின் சட்டதிட்டங்களை பற்றி பேசி வரக்கூடிய வசனங்களுக்கு இடையிலே சொல்கிறார். இந்த வசனத்துக்கு முன்னாலும் ரமதானை பற்றி பேசுகிறது, முன்னால் உள்ள வசனங்களும் ரமதானை பற்றி பேசுகின்றது. இந்த வசனத்துக்கு பின்னால் உள்ள விடயங்களும் ரமதானை பற்றி, நோன்பை பற்றித்தான் பேசுகின்றன.
இடையிலே ஏன் இந்த வசனத்தை குறிப்பிட வேண்டும், துஆவை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஆம், நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ரமதான் மாதம் முழுக்க துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு மாதம் என்பதை குறிப்பதற்காகத்தான், அதனை சுட்டிக்காட்டுவதற்காக, சைக்கிணையாக சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நோன்பு சம்பந்தமான சட்டதிட்டங்களின் வசனங்களுக்கு இடையிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 பேருடைய துஆக்கள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே ஒருவர் தான் யார்? ஆம், இந்த நோன்பாளி. நோன்பாளியினுடைய துஆ எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? அவர் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் எங்களில் பலர் என்ன செய்கிறோம்? இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் துஆ செய்வதற்கு காத்திருக்கிறோம். இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, ஆம், இஃப்தாருடைய நேரம் வரும் பொழுது உண்மையிலே அது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு நேரம். ஆனால் நாம் நோன்பு நோட்டிருக்கும் பொழுதெல்லாம் 10 மணித்தியாலமோ 12 மணித்தியாலமோ 13 14 மணித்தியாலங்களோ, இந்த 14 மணித்தியாலங்களுமே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு பொருத்தமான தகுதியான நேரம். எனவே இந்த 12 மணித்தியாலங்களையும் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியிலே உள்ள 5-10 நிமிடங்களை பிடித்துக் கொண்டிருப்பதை விட இவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் நமது ஆன்மாக்களை விடுதலை செய்வதற்கான ஒரு மாதம். ஆன்மாக்களை எவ்வாறு இந்த ரமதான் மாதம் விடுதலை செய்கிறது? இந்த ரமதானுடைய மாதத்திலேதான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. எப்படி உணவு மனிதனுடைய உடம்புக்கு தீனியாக இருக்கின்றதோ, அதே போல இந்த மனிதனுடைய ஆன்மாவுக்கான தீனிதான், உணவுதான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்றால், எங்களுடைய உடம்புக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும். உடம்புக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். உடம்புக்கு எப்படி ஓய்வு கொடுப்பது? அதனுடைய உணவுகளை குறைப்பது. அதனுடைய உணவுகளை குறைப்பது. இந்த உணவுகளை குறைப்பதன் மூலமாக ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலே இருந்து நாங்கள் விடுபடுகின்றோம். ஏன்? உணவு அதிகரிக்க அதிகரிக்க இரத்தோட்டம் அதிகரிக்கும். அப்படி இரத்தோட்டம் அதிகரிக்க அதிகரிக்க ஷைத்தானுடைய ஆதிக்கம் கூடும். ஏன்? இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களுடைய உணவை குறைத்து எங்களுடைய ஆன்மாவிற்கு வலு சேர்க்கின்றது. எனவே அல் குர்ஆனை நாங்கள் படிக்க படிக்க, அதனை ஓத ஓத அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் தான் அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக், நபியே, இந்த அல் குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம். லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், நீர் மனிதர்களை இருள்களிலே இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அதே போல இந்த மனிதனுடைய உடம்பு என்ற சிறைச்சாலையிலே சிறைப்பட்டிருப்பதிலிருந்து அவனை விடுவித்து அவனுடைய ஆன்மாவின் உலகத்திற்கு அவரை அழைத்துச் செல்லக்கூடிய மாதம். மனிதர்களை கவனித்து கவனித்து வாழ்ந்த இந்த மனிதனை அதிலே இருந்து விடுதலை செய்து, மனிதனுடைய கண்காணிப்பிலே இருந்து இந்த மனிதனை விடுவித்து அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதான் மாதம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதனுடைய எல்லா அமல்களுமே அவனுக்குரியது, இல்ல ஸௌம், நோன்பை தவிர. நோன்பை தவிர ஃபஇன்னஹு லி, அது எனக்கு மாத்திரம் உரியது. வஅனா அஜ்ஸி பிஹி, நானே நேரடியாக அதற்கு கூலி கொடுக்கின்றேன். ஏனென்றால் மனிதன் தனது ஆசைகளையும் உணவையும் எனக்காக விட்டு விடுகின்றான். இந்த மனிதன் அவனுடைய உணவையும் அவனுடைய ஆசையும் எனக்காக அடக்கிக் கொள்கின்றான். எனவே அது எனக்குரியது, நானே டிரெக்டாக அவனுக்கு கூலி கொடுக்கின்றேன். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு எல்லா அமல்களையும் விட வித்தியாசமானது. ஏனைய எல்லா அமல்களுமே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. ரமதான் நோன்பு மாத்திரம்தான் நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அமல். எதையும் செய்யாமல் இருந்தால் ஒரு அமலாக கருதப்படுமாக இருந்தால் அது நோன்பு மாத்திரம். அதனால் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுக்கு விளக்கத்திலே,
மறுமை நாளையிலே மனிதனுடைய எல்லா அமல்களும் அவனுடைய பாவங்களுக்காக, அவர் மற்றவர்களுக்கு செய்த அநியாயத்துக்காக மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுக்கப்படும், நோன்பை தவிர அதை அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டார் என்பதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு என்பது அவ்வளவு ஒரு சாதாரண ஒரு வழக்கம் அல்ல. என்று சொன்னால் அது நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்று மாத்திரம் நாங்கள் பிடித்தால் மாத்திரம்தான் எங்களால் நோன்பு பிடிக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த நோன்பை எத்தனையோ வழியில என்ன செய்யலாம், எங்களுக்கு முடித்து விடலாம். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். நான் நோன்பை விட்டுவிட்டால், நோன்பை முடித்து விட்டால் அது அல்லாஹ்வுக்கு தெரிந்துவிடும். உலகத்திலே யாருக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரிந்துவிடும். எனவேதான் நாங்கள் உது செய்யும் பொழுது வாய் கொப்பளிக்கக்கூடிய நேரத்திலே கூட அந்த தண்ணீர் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கின்றோம். ஏன்? அப்படி சென்று விட்டால் எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமே என்ற அந்த அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்ற அந்த எண்ணம் தான் எங்களை தடுக்கின்றது. எனவே அது இந்த ரமதானிலே இந்த நோன்போடு மாத்திரம் முடிந்து விடக்கூடாது. நாங்கள் வியாபாரத்துக்கு சென்றாலும், நாங்கள் தொழிலுக்கு சென்றாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், எங்கு சென்றாலும் தவறான பார்வையை பார்க்க போகிறோமா, தவறான விடயத்தை செய்ய போகிறோமா, அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார். வேறு யாரும் நம்மை பார்க்கவில்லை. அறையிலே தனியே தான் இருக்கிறோம். வேண்டிய பாவங்களை செய்யலாம். இருந்தாலும் எப்படி வாய் கொப்பளிக்கும் பொழுது தண்ணீர் உள்ளே செல்லக்கூடாது என்பதிலே கவனமாக நாங்கள் இருந்தோமோ, அதை போன்று அந்த சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தஆலா நம்மை பார்க்கின்றான் என்ற அந்த உணர்வை நாங்கள் வளர்த்துக் கொள்வதுதான் இந்த ரமதான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். அதனால்தான் இந்த நோன்பு என்பது எனக்குரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பு என்பது மனிதனை அவனுடைய பாவங்களை கொண்டு அதிகமாக ஏவக்கூடிய அவனுடைய நஃப்ஸ் ஆன்மாவிலே இருந்து அவனை பாதுகாக்கின்றது, விடுதலை செய்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபலக்தஹமல் அகபா, அவன் ஒரு தடையை தாண்ட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இதனை ஒரு உதாரணமாக மனிதன் தனது ஆன்மாவை எதிர்த்து போராட வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது என்பதாக சொல்கிறார்கள். அதே போல இந்த ரமதான் தரக்கூடிய இன்னும் ஒரு விடுதலை தான் மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள பொறாமை, குரோதம் போன்ற மோசமான தீய பழக்கங்கள், பழி தீர்த்தல், கோபப்படுதல், இது போன்ற மோசமான பண்புகளை விட்டும் மனிதனுடைய உள்ளத்தை விடுதலை செய்கின்றது. அது எப்படி என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், தவறான காரியங்களில் அவர் ஈடுபட வேண்டாம், அறிவீனமான செயல்களிலே அவர் ஈடுபட வேண்டாம். யாராவது ஒருவர் இவரோடு சண்டை சச்சரவுக்கு வந்தால் ஃபல்யகுல், என்ன சொல்லட்டும், இன்னி ஸாயிமுன் இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளி என்று கூறி அந்த சண்டையிலே இருந்து ஒதுங்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லவில்லை, நீங்கள் சண்டைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களோடு ஒருவன் சண்டைக்கு வந்தாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எதிர்த்து போராட வேண்டாம். நோன்பாளி என்று கூறி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் சண்டைக்கு போவது மாத்திரம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், எப்படி நாம் நோன்பு நோட்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் எங்களுக்கு ஏதாவது குடிப்பதற்கோ அல்லது உண்ணுவதற்கோ தந்தால் நாம் நோன்பாளி என்று கூறி ஒதுங்கிக் கொள்வோமோ, அதே போல மோசமான தீய பழக்கங்களையும் செய்யாமல் அது நமது நோன்பை முறித்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நோன்புக்குத்தான் பாவ மன்னிப்பு, அந்த நோன்புக்குத்தான் அந்த முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்ன நபி அவர்களுடைய அந்த ஹதீஸினுடைய சிறப்பு அப்படியான நோன்புக்குத்தான். நோன்பாளிகளுக்கு என்னென்ன சிறப்பெல்லாம் சொல்லப்படுகிறதோ, ரையான் என்ற சொர்க்கமாக இருக்கலாம், சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக இருக்கலாம், என்னென்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அவைகள் அனைத்துமே இந்த நோன்புக்குத்தான், அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய இந்த நோன்புக்குத்தான். வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு பிடிப்பதற்கு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் வெறுமனே நோன்பு பிடிப்பதாக இருந்தால் எல்லா மதத்தினரும் அந்த நோன்பை பிடிக்கின்றார்கள் தான், பசியிலே இருக்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது.
எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி யாராவது தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருந்தால் நோன்பை பிடித்தவர்களாக அவர்கள் பசி பட்டினியோடு இருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு என்பது வெறுமனே பசித்து தாகித்து இருப்பதல்ல. எங்களுடைய எல்லா விடயங்களிலும் நாங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், நம்மை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதே போல இந்த ரமதான் என்பது பாவத்தினுடைய இழிவிலே இருந்து மனிதனை பாதுகாத்து விடுதலை செய்து அவனை தக்வாவினுடைய உச்சிக்கு கண்ணியத்திற்கு அழைத்து செல்கிறது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இந்த நோன்பு உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களை, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மனிதனையாவது பாவங்களிலே இருந்து பாதுகாத்து தக்வாவுக்கு கொண்டு போய் சேர்த்தால், தக்வாவுக்கு கொண்டு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தால் அவனுக்கு பல்வேறு விதமான உதவிகளை அல்லாஹ் தஆலா செய்கிறான். அவனை அல்லாஹ் தஆலா, இந்த தக்வாவுடைய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன? அவனுக்கு பணம் இல்லாவிட்டாலும் சொத்து செல்வங்கள் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அவனை சீமானாக வாழ வைப்பான். அவனுக்கு பெரும் குடும்ப பந்தங்கள் எல்லாம் உள்ள ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக அவன் இல்லாவிட்டாலும் கூட அவனை அல்லாஹ் தஆலா கண்ணியமாக வாழ வைப்பான். அவனுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் அதிகமானவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஆறுதலை அளிப்பான் என்பதாக சொல்கிறார். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் மனிதனுடைய சடவாத சிந்தனையிலே இருந்து, சுயநல சிந்தனையிலே இருந்து, சுயநல போக்கிலே இருந்தும், பேராசை போன்றவற்றிலே இருந்தும் இவனை விடுவித்து வாரி வழங்கக்கூடிய பண்பை அவனிடத்திலே உருவாக்குகின்றது. எனவேதான் ஹதீஸிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தார்கள், கொடை வல்லலாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்திலே மிக அதிகமாக கொடை வல்லலாக, கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் இருக்கிறான் அல்லவா, கருமித்தனம் உடையவன், அவன் எப்பொழுதுமே நலவுகளை செய்வதை விட்டும் தடுக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அதனால் அவனுடைய உள்ளம் எப்பொழுதுமே நெருக்கடியானதாக இருக்கும். எப்பொழுதாவது சதகா செய்வதற்கு அவன் விரும்பினால் அவனுடைய அந்த கருமித்தனம், கஞ்சத்தனம் அவனை அது தடுத்து விடுகின்றது. எனவே அதனுடைய அந்த கஞ்சத்தனம் என்ற சிறையிலே அவனுடைய உள்ளம் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தான தர்மம் செய்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் விரிவடைகின்றது என்பதாக இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் தரக்கூடிய அடுத்த முக்கியமான விடுதலை தான் தேவையற்ற பயனற்ற விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் மனிதனை விடுதலை செய்கிறது. முன் சென்ற நல்ல மக்கள் நோன்பு பிடித்தால் அவர்கள் இருப்பார்கள்? பள்ளி வாயிலே அமர்ந்து விடுவார்கள். பள்ளி வாயிலே அவர்கள் அமர்ந்து விடுவார்கள், வெளியே செல்ல மாட்டார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள்? நாங்கள் யாரையும் புறம் பேசி குறை பேசி பாவத்தை சம்பாதிக்க விரும்பாமல் எங்களுடைய நாவுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் பள்ளிக்குள்ளே அப்படியே இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நம்மட பிரச்சனை என்ன? பள்ளியுளுக்கு வந்தாலும் அதே பிரச்சனை, பள்ளியுளுக்கு வந்தாலும் அதே பிரச்சனை. அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த காலத்திலே யாரும் பக்கத்தில் இல்லாவிட்டால் கூட புறம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலம்.
மிகவும் ஒரு சிக்கலான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமது நோன்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஷைத்தான் எப்படியாவது எங்களுடைய நோன்பை பாழாக்குவதற்கு, அதாவது நோன்பை பாழாக்குவது என்றால் நோன்பை உண்டு குடித்து முடித்து விடுவதற்கல்ல, அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளாமல் எங்களை தடுப்பதற்கு இந்த ரமதான் மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக என்ன பயனை நாங்கள் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த நன்மையை பயனை அடைவதை விட்டும் தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளிலே எங்களை ஈடுபடுத்துவதற்கு போய் செய்வான். நாங்கள் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த ரமதான் ஹராமான இச்சைகளை நிறைவேற்றுவதில் இருந்து எங்களை விடுவிக்கின்றது. ஏனென்றால் மனிதன் எந்த அளவுக்கு உணவை அதிகரித்துக் கொள்கிறானோ அந்த அளவுக்குத்தான் அவன் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. எனவே அதனை குறைக்கக்கூடிய நேரத்திலே மனிதனுடைய ஆசையை அது அடக்குகின்றது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிப சமுதாயமே, உங்களில் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும், அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். அதுதான் அவருடைய பார்வையை பாதுகாப்பதற்கு மிகவும் பொருத்தமானது. அவருடைய மர்மஸ்தானத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஹராமானவற்றிலே இருந்து. அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யுங்கள், அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். எனவே நோன்பின் மூலமாக மனிதனுடைய இச்சைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அதுதான் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம். இந்த நோன்பினுடைய நோக்கம் வெறுமனே நம்மை பசியிலும் பட்டினியிலும் போடுவதல்ல, தாகத்திலும் போடுவதல்ல. மாற்றமாக எங்களுடைய ஆன்மாவை அடக்கி, பாவங்கள் செய்வதற்கு எங்களை தூண்டக்கூடிய ஆன்மாவை அடக்கி அதனை வெற்றி கொண்டு அதற்கு அடிமைப்படுவதிலே இருந்து நாங்கள் வெளிவருவதுதான் இந்த நோன்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையான சுதந்திரவான் யார் என்று சொன்னால், உண்மையான சுதந்திரவான் யார் என்று சொன்னால் அவர்தான் தனது இச்சைகளை அடக்கி அதனை தனது கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். தனது நஃப்ஸ் சொல்லுவதை எல்லாம் உலகத்திலே செய்து கொண்டு வாழக்கூடியவன் அவன் சுதந்திரவான் அல்ல. அப்படித்தானே இன்று உலகம் சொல்கிறது. இன்று உலகம் என்ன சொல்கிறது, மனிதன் அவன் நினைத்ததை செய்ய வேண்டும், மை கார் மை பெட்ரோல், அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை, சுதந்திரத்தில் யாரும் கை வைக்க கூடாது என்று சொல்கிறார். உலகம் அப்படித்தான் சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. மனிதன் அடிமை, மனிதன் என்பவர் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டவர். எனவே அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொன்ன விடயங்களிலே எல்லாம் நாம் கை வைக்க முடியாது. அது எங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் வசதி இருந்தாலும் என்ன பாதுகாப்பு இருந்தாலும் கூட நாங்கள் அவற்றிலே கை வைக்க முடியாது. மனிதனுடைய சுதந்திரம் எங்கே முடிகிறது? அல்லாஹ் தஆலாவினுடைய வரையறைகள் எங்கே ஆரம்பிக்கின்றனவோ அங்கே மனிதனுடைய சுதந்திரம் முடிந்து விடுகின்றது. அங்கே மனிதனுடைய சுதந்திரம் முடிந்து விடுகிறது. இல்லாவிட்டால் உலகத்திலே பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவருக்கு எங்கே அநியாயம் நடக்கிறதோ அங்கேதான் எங்களுடைய சுதந்திரம் முடிகிறது என்பதல்ல. மற்றவருடைய உரிமையை மீறுவது மாத்திரம்தான் கூடாது என்பதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடு, அடிமைத்துவம். இஸ்லாம் சுதந்திரத்துக்கு எங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறது? ஆம், அல்லாஹு தஆலாவினுடைய தடைகள் எங்கே இருக்கின்றனவோ அவற்றை நாங்கள் நெருங்க முடியாது, அவற்றை நாங்கள் நெருங்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தடைகள் எங்களுடைய நலவுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்காவது ஒரு இடத்திலே இந்த இடத்தை நெருங்க வேண்டாம், கன்னிவெடிகள் இருக்கின்றன என்று சொன்னால் அதென்ன நீ இங்கே செல்வதை விட்டு என்னை தடுப்பதற்கு நீ யார் என்று யாராவது கேட்டுவிட்டு அந்த இடத்தை தாண்டி செல்வோமா? இல்லை, அது எங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி அதனை நாங்கள் அங்கு செல்லாமல் கவனமாக ஒதுங்கி செல்வோம். அப்படித்தானே? அதைவிட அனைத்தையும் அறிந்த இறைவன் எங்களுக்கு சொல்கிறார் இதனை செய்யாத என்று. அப்படி செய்யாத என்று சொன்னால் அதனை செய்யாமல் இருப்பதுதான் புத்திசாலிக்கு அழகு. எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் ஆற்றலும் பாதுகாப்பும் இருக்கின்றது என்பதற்காக நாங்கள் செய்ய போனால் அது எங்களுக்குத்தான் கேடாக வந்து முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாமிய உலகிலே
இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம்களின் அதிகமான போர்களிலே அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகள் எல்லாம் ரமதான் மாதத்திலே தான் கிடைத்தது. பத்ருடைய வெற்றி கூட இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் கிடைத்தது. ஏன்? அவர்கள் அந்த மாதத்திலே தமது உள்ளத்தை அடக்கி, ஆசைகளை அடக்கி அவர்கள் போராடினார்கள். யாரு இந்த உள்ளத்தினுடைய போராட்டத்திலே வெல்வார்களோ, இந்த ஆன்மாவினுடைய போராட்டத்திலே வெல்வார்களோ, அதாவது தனது நஃப்சு சொல்லக்கூடியவற்றை எல்லாம் செய்யாமல் அல்லாஹ் தஆலா அது சொல்லக்கூடிய விடயங்களில் எது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, எது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது என்பதை பார்த்து அனுமதிக்கப்பட்டதை மாத்திரம் செய்து தடை செய்யப்பட்டதை தவிர்த்து கொண்டு அந்த போராட்டத்திலே யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களால் தான் இஸ்லாத்தின் எதிரிகளை கூட எதிர்த்து போராட முடியும். எனவே ரமதான் மாதத்திலே இந்த நஃப்ஸோடு போராடி வெற்றி கொள்ளக்கூடியவர்களுக்கு இஸ்லாமிய எதிரிகளை எதிர்த்து போராடுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. எனவேதான் இஸ்லாம் முஸ்லிம்களுடைய பல வெற்றிகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் கிடைத்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு மூமினுக்கு இரண்டு போராட்டங்களும் அவனுக்கு கிடைத்து விடுகின்றன. ஒன்று, பகல் நேரத்திலே நோன்பு பிடித்து அவன் போராடுகின்றான், இரவு நேரத்திலே நின்று வணங்கி போராடுகின்றான் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் தரக்கூடிய அடுத்த விடுதலை என்னவென்று சொன்னால், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் இந்த மனிதன் விடுதலை பெறுகின்றான். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். நாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரத்தம் என்பது உருவாகுவது மனிதனுடைய உணவு குடிபானங்களின் மூலமாகத்தான் உருவாகிறது. எந்த அளவுக்கு அவன் உண்ணுகின்றானோ, எந்த அளவுக்கு அவன் குடிக்கின்றானோ, அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய ஓட்டம் அதிகரிக்கும், விரிவடையும். அது ஷைத்தானுடைய அந்த ஓட்டம் குறையத்தான் உள்ளங்கள் நன்மைகளை செய்வதன் பக்கம் தூண்டப்படும், பாவங்களை விடுவதன் பக்கம் தூண்டப்படும் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே சரியான முறையிலே நோன்பை நோற்று ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நன்மையை எதிர்பார்த்து இஹ்லாஸோடு அந்த நோன்பினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் பேணி பொறுமையாக நோன்பு பிடிக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் நரக நெருப்பிலே இருந்து, நரகம் எனக்கூடிய அந்த சிறைச்சாலையிலே இருந்து விடுதலை பெறுவார்கள் என்பது நிச்சயம். அத்தோடு சூனம் என்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் ஒரு அழைப்பாளர் அழைக்கின்றார், யா பாகியல் கைரி அக்பில், நலவை விரும்பக்கூடியவரே முன்னோக்கி வா, தீமையை விரும்பக்கூடியவரே பின்னோக்கி செல். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாளும், ரமதானுடைய ஒவ்வொரு நாள் இரவும் நரகத்திலே இருந்து விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். நரகத்திலிருந்து பலரை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் இரவும் விடுதலை செய்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு 30 நாட்களும் அல்லது 29 நாட்களும் அல்லாஹ் தஆலா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். எனவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய விடுதலை செய்யப்படக்கூடியவர்களை, நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்களை நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எங்களுடைய அமல்கள் காணப்பட வேண்டும், எங்களுடைய துவாக்கள் காணப்பட வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு துவாவிலும் அதை நாங்கள் செய்து வர வேண்டும். எனவே இந்த ஆன்மாவினுடைய சுதந்திரத்தை நோக்கிய ஒரு வருடாந்த ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு இந்த ரமதான். சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த நேரங்களை மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்வோம். பாவங்கள் என்னும் சிறைச்சாலையிலிருந்து வெளிவருவோம். நன்மையினுடைய இந்த பருவ காலத்தை கலகச்சிதமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் திருந்த வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் வயுரீது அல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்,
இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள் விரும்புகின்றார்கள் அந்த தமீலு மைலன் அதீமா, நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டிலே செல்ல வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களை இந்த ரமதானுடைய மாதத்திலே வழிகெடுப்பதற்கென்றே எத்தனையோ விதமான ஏற்பாடுகளை ஷைத்தான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், மனித ஷைத்தான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவற்றில் எதுவுமே சிக்காமல் நாங்கள் அல்லாஹ்வினுடைய விருப்பமாகிய அந்த தௌபாவை பெற்ற நன்மக்களாக மாறி உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூரத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.